கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். கார்த்திக்காக தீபா வந்து பாடிட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மீனாட்சி தான். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. செம்ம பரபரப்பான ட்விஸ்ட் வந்துச்சுன்னே சொல்லலாம். சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணி கார்த்திகை வந்து கடுப்பேற்றுறாங்க. அப்போன்னு பார்த்து என்ன நிச்சயமாக நீ தோக்க போகிற, உன்னால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னோடனே சோர்ந்து போய் நிற்கிறாங்க நம்ம கார்த்தி. அந்த சமயத்தில் வந்து கார்த்திக் வந்து நிச்சயமாக தீபா பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவி வந்து பாடுவாங்கன்னு நம்புறீங்களான்னா நிச்சயமாக பாடுவாங்க. ஏன்னா எனக்கு அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எனக்கு அந்த நேர்மை எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள வச்சு எல்லோரும் கேம் ஆடுறாங்க. அதனால் நான் ஒன்றும் சொல்ல முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இதான் சாக்கு, நீ வந்து கார்த்திக்கிட்ட பேசுன்னொன்னே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. பேசிவிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்களுக்காக நான் பாட வரேங்க அப்படின்னு சம்மதம் சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஆஃபீஸ்க்கு வந்து எல்லோரும் தீபா வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாட்சி கார்த்தி எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக வந்து தீபா வந்து ஹெட்செட்டை மாட்டுறாங்க. கண்ணாடி வழியாக வந்து கார்த்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு தீபா வந்து பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எக்ஸ்ட்ராடனரியாக பாடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை வந்து ரெக்கார்டிங்கில் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி வந்து கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்காங்க. ராஜா வந்து சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. வேறு லெவலில் தீபா பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி பக்கத்தில் வந்து மீனாட்சி இருக்காங்க. எப்படி மீனாட்சி தான் வந்து தீபாவை அழைச்சிட்டு வந்து பாட சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை என்னென்னு கரெக்டாக வந்து ப்ரோமோவில் சொல்லலை. ஆனால் தீபா தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறப்போ வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சியாகி சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. தீபா பாடி முடிச்சிடுறாங்க நம்ம கார்த்திக்காக. மீனாட்சி அங்கே ஸ்டூடியோவில் இருக்கிறதுனால நிச்சயமாக மீனாட்சியோட உதவியால் தான் இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஏங்க இத்தனை நாள் மறைச்சிங்கன்னு கார்த்திக் கேட்கலாம். கேட்குறப்ப வந்து குடும்ப சூழ்நிலை சார், இத்தனை பேர் என்னை ஏமாத்தினப்போ கூட சொல்லாமல் இருந்திருக்கீங்களேன்னு கார்த்தி சாஃப்டாகவும் எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து கோவமாகவும் ரெக்கார்டிங் முடிக்கிற வரைக்கும் ஜெயிக்கிற வரைக்கும் பேசாமல் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் கார்த்தி வந்து தீபா மேலே கோவப்படலாம் அப்படின்னு ட்ராக் கொண்டு போகலாம். இது ரெண்டும் இல்லைன்னா கார்த்தி வந்து ஏற்றுக்கின்றதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றப்ப என்னப்பா பாடி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டப்போ இது எல்லாம் பாடினது பேசுனது எதுவுமே ஆல்பம் முடிச்சது எதுவுமே சொல்லாமல் கார்த்திக் வந்து சஸ்பென்ஸாக அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றப்ப ஐஸ்வர்யா வந்து கரெக்டாக வந்து ஐஸ்வர்யா காப்பிடிக்கிற மாதிரி, என்ன கார்த்தி இவ தான் இந்த பல்லவி தெரியுமா அப்படின்னோன்னா, கார்த்தி வழக்கம் போல் எனக்கு தெரியுமே, அவங்கள வச்சு நான் சாங் கம்போஸ் பண்ணி லான்ச்சும் பண்ணிட்டேன், அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யாவுக்கு பல்பு கொடுக்கலாம். எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே சமயத்தில் வந்து சிதம்பரம் வந்து இங்கே வந்து வீட்டுக்கே வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கூட கொண்டு போகலாம். அவருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கலாம் ஆல்பத்தை. எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.